ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உங்கள் அபினவ். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சார் கிளட்ச் ஓகே சார், பிரேக்கு கூட ஓகே சார், ஆனா இந்த கீர் போடுறதா சார் எனக்கு வர மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். 1வது கீர்ல 2வது கீர் நினைச்சு போடுறேன், 4வது கீருக்கு போயிடுது சார். இது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எப்படியே நான் ரொம்ப ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கிறது, இதை பாக்குறதுக்குள்ளயுமே ரோட்ல யாரையா போய் இடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருது சார். ரொம்ப பயமா இருக்குங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த வியூவர்ஸா இருக்கட்டும், நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் நிறைய பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்காகவும் இந்த வீடியோவை நான் கொடுக்குறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கியர் சேஞ்சிங், அதாவது எப்படி ஒரு கீர்ல இருந்து இன்னொரு கீருக்கு நம்ம சேஞ்ச் பண்றது அப்படின்றது தான் இன்னைக்கான கண்டென்ட். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ள போவோம், லெட்ஸ் கோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ஷிஃப்ட் கார்ல வந்து பார்த்தீங்கன்னா கீர் எப்படி போடுறதுன்னு பார்க்குறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கீர்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிலையுமே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹெச் மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வெர்டிகல் லைன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹரிசாண்டல் லைன். இந்த ஹரிசாண்டல் லைன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த நியூட்ரல் எங்க சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு பாருங்க, இந்த சென்டர் பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல். ஸோ இந்த நியூட்ரல்ல இருந்து, இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஃபுல்லா இடது பக்கமா போயிட்டு மேல தூக்குனீங்க, அதாவது லெஃப்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் போயிட்டு மேல தூக்குனீங்கன்னா இது 1வது கியர். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து 2வது கியர் நம்ம சூஸ் பண்ண போறோம். ஸோ 2வது கியர் எப்படி சூஸ் பண்ணணும்னு பாருங்க. 1வது கியர்ல இருக்கிறோம். 1வது கியர்ல இருந்து சென்டர் பாயிண்ட் வந்தீங்கன்னா நியூட்ரல். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், கொஞ்சமா நான் பின்னாடி எடுக்கல, இழுத்துட்டு விட்ட உடனே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, சென்டர் பாயிண்ட் போயிடுது. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்தா நம்ம 2வது கீருக்கு மாறணும். ஸோ சென்டர் பாயிண்ட்ல நியூட்ரல்ல இருந்து வச்சுட்டு மறுபடியும் லெஃப்ட் ஓரம் தள்ளிட்டு கீழே இறக்குனீங்க அப்படின்னா தான் 2. நிறைய பேர் என்ன பண்றோம்னா 1வது கீர் போட்டுறோம், 1வது கீர் போட்டு அப்படியே என்ன பண்றோம், கையை கொஞ்சம் லூஸா வச்சுட்டு கீழே இறக்குறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, இங்க இருந்து நீங்க லூஸ் கொடுத்த உடனே இந்த இடத்துக்கு வந்துடுது, வந்த உடனே நீங்க 2 நினைச்சு கீழே இறக்குறீங்க. ஸோ அதனால அது 4வது கியர்ல என்கேஜ் ஆயிடுது. ஸோ அது முற்றிலும் தவறு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரம் தள்ளிட்டு மேலே போடுறோம், இது 1வது கியர். அண்ட் 2வது கியர் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் வந்துட்டு மறுபடியும் நியூட்ரல்ல இருந்து ஓரம் தள்ளிட்டு கீழே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ அடுத்து அகைன் நியூட்ரல், நியூட்ரல் வந்ததுல இருந்து அப்படியே நேரா மேலே தள்ளிங்கன்னா 3வது கியர். அடுத்து நியூட்ரல், நேரா கீழே இறக்குனீங்கன்னா 4வது கியர். நியூட்ரல் வலது பக்கமா இழுத்து மேல தூக்குனீங்கன்னா இது 5வது கியர். அதே மாதிரி நியூட்ரல் வலது பக்கமா இழுத்து உங்களுக்கு கீழே இறக்குனீங்கன்னா இது ரிவர்ஸ் கியர். ஸோ மொத்தமே இந்த வண்டியில 5+1. ஸோ 5 கியர் வந்து ஃப்ரண்ட்லயும், ரிவர்ஸ்ன்றது பின்னாடி போறதுக்கும். ஸோ டோட்டலா 6 கியர் இருக்குங்க. இந்த 6 கியர்லயும் வந்து மெயினா என்ன பண்ணணும், நமக்கு தேவையான நியூட்ரல்ல ஒவ்வொரு கியருக்கும் நம்ம நியூட்ரல் வந்து தான் அடுத்த கியர் மாறுமான்றதை மட்டும் நீங்க கணிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ இவ்வளவு ஈஸியான ஒரு மெத்தட்ல நீங்க டிரைவ் பண்ணிட்டு போகலாம். இப்போ எல்லாரும் நியூட்ரல் எப்படி இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம கையை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி குமிழ் மாதிரி பிடிக்கணும், எப்பயுமே இப்படிதான் கிரிப்பா பிடிக்கணும். நிறைய பேர் அந்த டயக்ராம் பார்க்குறோன்னு சொல்லிட்டு கையை இப்படி வச்சுக்கிறோம். ஆக்சுவலா உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக நான் இப்படி வச்சு பார்த்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம இப்படி குமிழ் மாதிரி தான் பிடிக்கணும். இந்த குமிழ் மாதிரி பிடிச்சிட்டு நியூட்ரல் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட் அண்ட் டுவர்ட்ஸ் ரைட் போயிட்டு வருது அப்படின்னு இருந்துச்சுன்னா இது நியூட்ரல். இப்போ ஏதோ ஒரு கியர்ல நான் என்கேஜ் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3வது கியர்ல என்கேஜ் பண்ணிடுறேன். என்கேஜ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் திருப்பி பார்க்குறேன், பார்த்தீங்கன்னா போல, இது சின்ன பிளேவா தான் இருக்கு. இதே நியூட்ரல் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா என் கை பாருங்க எந்த அளவு போகுது. ஸோ ஒரு நியூட்ரல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் நீங்க நல்ல ஃபெமிலியர் ஆயிட்டீங்கன்னா இதை வந்து ரொம்ப டைட் பண்ணி பிடிக்காதீங்க, அதாவது ரொம்ப கிரிப் பண்ணி பிடிக்காதீங்க உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல. ஜஸ்ட் சும்மா ஒரு ஹோல்டு பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க. ஃபீல் பண்ணிட்டு ஓரம் தள்ளிட்டு மேல 1 அண்ட் நியூட்ரல், ஓரம் தள்ளிட்டு கீழே 2 நியூட்ரல், நேரா தள்ளிங்கன்னா 3 நியூட்ரல், பின்னாடி தள்ளிங்கன்னா 4 நியூட்ரல், மறுபடியும் ஓரம் தள்ளிட்டு மேல தூக்குனீங்கன்னா இது 5 நியூட்ரல், ஓரம் தள்ளிட்டு கீழே இறக்குனீங்க அப்படின்னா இது ரிவர்ஸ். சோ இப்போ நியூட்ரல் ஆயிடுச்சான்னு பாருங்க, மேல தள்ளுறேன் நியூட்ரல்,